ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரே ஒரு கப் முழாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலம் வந்தாலே தர்பூசணி, மாம்பழம் இந்த பழங்கள் தான் உங்கள் நினைவுக்கு வரும். இனி அந்த பட்டியலில் முலாம்பழத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. முலாம்பழம் இருக்குல்ல, இது ஊட்டச்சத்துக்களில் முதன்மையான பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். டயூட்ரிக் பண்புகளை கொண்டது தான் இந்த முழாம்பழம். உடலை நீரேற்றமாக, அதாவது ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதோட உடலில் இருக்கும்ல அந்த நச்சுக்களை வெளியேற்றுது. இன்னும் நிறைய நன்மைகளை இந்த முலாம்பழம் தன்னுள்ள வச்சுருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முலாம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கார்ப் அளவு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 8.16 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 0.9 கிராம், கொழுப்பு 0.19 கிராம், புரதம் 0.84 கிராம், கலோரி 34, சர்க்கரை 7.86 கிராம், அதுவும் இயற்கை சர்க்கரை தான். அதோடையே விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, தாதுக்கள்னு பார்த்தோன்னா காப்பர், மெக்னீசியம், மாங்கனீசு, துத்தநாகம், கால்சியம், பொட்டாசியம், கரோட்டினைடுகள் இது எல்லாமே முலாம்பழத்தில் இருக்குது. முலாம்பழம் சாப்பிட்றதுனால எப்படி நீர்ச்சத்து அதிகரிக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முலாம்பழத்தில் நீர்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. கோடை காலத்தில் ஏற்படுள்ள அந்த நீர் இழப்பை தடுக்கிறதுக்கு, உடலை நீர்ச்சத்தோடு வச்சுக்கிறதுக்கும் இந்த பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முழாம்பழத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களும் தேவையான சத்துக்களும் தான் நம்மளோட உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. சருமத்துக்கு நன்மை செய்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முலாம்பழம் இருக்குல்ல, இது நீர்ச்சத்து நிறைந்தது. சருமத்தை ஹைட்ரேட்டாக, அதாவது நீரேற்றமாக வச்சுருக்க உதவுது. முலாம்பழம் விதைகளில் நிறைய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் ஈலாம் சருமத்தை சேதப்படுத்துகிற காரணிகள் இருக்குல்ல, அதிலிருந்து நம்மளை சருமத்தை பாதுகாத்துரும். அதுவும் குறிப்பாக கோடை வெயிலிருந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிச்சு சருமத்தில் ஏற்படுள்ள அந்த வயசான தோற்றம் வராமல் தடுத்துரும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கண்ணுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவுனா முலாம்பழத்தை சொல்லலாம். இந்த முலாம்பழத்தில் விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின்லாம் நிறைய இருக்குது. இது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் கண்புரை மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவுது. கண் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று தான். இந்த பழத்தை கோடை காலத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். தூக்கமின்மை பிரச்சனையை சரி செஞ்சு தூக்கத்தை வரவழைக்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தூக்கமின்மை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மள பலரும் அனுபவிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். மன அழுத்தம், கேஜெட் சாதனங்கள், பணிச்சுமை, ஷிஃப்ட் வேலை, இதனாலலாம் தூக்கமின்மை பிரச்சனை வந்துடுது. அதுக்காக நிறைய பேர் தூக்க மாத்திரை கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையாகவே தூக்கத்தை வரவழைக்கும்ல அந்த உணவுகளை சேர்த்துக்கலாம். அதில் இந்த முலாம்பழமும் ஒன்று. இது என்ன பண்ணுன்னா நரம்புகள், தசைகளை தளர்த்தி சீரான தூக்கத்துக்கு வழிவகுத்துரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முலாம்பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குது. இது என்ன பண்ணுன்னா வெள்ளை இரத்த அணுக்களோட உற்பத்தியை தூண்டுறதுனால உடம்புல நோய் தொற்று ஏற்படாமல் எதிர்த்து போராடக்கூட உதவும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய எலாஜிக் அமிலம் இருக்குல்ல, இதுவும் ஆக்சிஜனேற்றங்களும் உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை வெளியேற்ற உதவுது. தொற்று நோய்களோட தாக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த முலாம்பழம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுலையும் முலாம்பழம் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோவில் கோடை கால வெயிலை தணிக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய முலாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்டில் முலாம்பழத்தை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.